திரு புஷ்பா தங்கதுரை அவர்கள் எழுதிய காதல் அல்ல காதலி கிரைம் நாவல், அதனுடைய பகுதிகள் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முந்தின 3 பகுதிகளுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் நீங்க கேட்டுக்கலாம். இப்ப அடுத்த பகுதி கேட்கலாமா? பகுதி 4, அத்தியாயம் 7. லெதர் கார்ப்பரேஷன் கட்டிடம் அந்த சாலைக்கு நாயகன். 12 மாடி வளர்ந்திருந்தது. எப்போது பார்த்தாலும் அதன் மீது ஒரு துண்டு ஆகாய மேகம் பின்னணியாக இருக்கும். மிருதுவான மூச்சுகள் இடையே லிங்க் அதை பார்த்தான். டிங் 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 என்று இதயம் கிடார் அடித்தது. கண்கள் பனி அடித்து கனிவாக இறங்கின. எங்கெங்கோ தாமரைகள் பூக்கின்றன. மனம் வசன கவிதை பேசியது. சாதாரண தாமரைகள் அல்ல, எழில்மிகும் சொர்க்க தாமரைகள். இப்போது ஒரு பழக்கமாகிவிட்டது. அது அவனை மீறிய பழக்கம். 5:30 மணி ஆகிவிட்டால் அந்த மாடி கட்டடத்து அருகே போய் நின்று விடுவான். நித்யா 1000ல் ஒருத்தி. விழி, மொழி எதிலும் அவள் வித்தியாசப்பட்டவள். யார் பார்த்தாலும் காயம் படாமல் இருக்க மாட்டார்கள். அவள் அழகுக்கு அவ்வளவு உக்கரம். மெல்லிய உடம்பை தாங்கி ஒவ்வொரு பூ அடியாக வைத்து போகும்போது லிங்கின் மனசில் கிறுக்கலாக ஒரு வசனப்பாடல் வந்தது. மணியை பார்த்து கொண்டிருந்தான். அன்று மேகம் கவிழ்ந்து சீக்கிரம் இருட்டாகிவிட்டது. 5:45க்கு அவள் படிகளில் இறங்கினாள். பிளாட்பாரத்தில் நடக்க ஆரம்பித்தாள். அவள் அவனை நெருங்கும் போது அலைகள் பெரிது பெரிதாக அவனை வந்து மோதின. ஓரமாக அவன் மறைந்திருந்தான். அவனை அவள் தாண்டி போகும்போது சுவாசம் தடுமாறியது. சற்று தூரம் முன்னால் போக விட்டுவிட்டு அவளை பின்தொடர ஆரம்பித்தான். அவளது பின்புற சாயல் கூட அவனை மிகவும் கவர்ந்தது. அதில் ஒரு மயக்கமான சுழற்சி இருந்தது. அவள் தலை கூந்தலின் மெல்லிய ஆட்டம், கைகளின் மென்மை அசைவுகள் எல்லாமே அவன் மனதில் அழுத்தி பதிந்தன. மனதை மெல்ல மெல்ல அரித்துக் கொண்டிருந்தன. அவளை பின்பற்றுவது அவனது உத்தியோக வேலையாக செய்கிறானா, அல்லது மனதில் பதிந்துவிட்ட பழக்க தோஷத்தால் செய்கிறானா? அவனால் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை. அவள் நேராக சாலையில் சென்று வலது சாலையில் திரும்பினாள். இங்கே சிறிது தூரம் சென்றதும் நேரு பார்க்கில் நுழைந்தாள். பார்க்கில் அவள் எங்கே போய் காத்திருப்பாள் என்பது அவனுக்கு தெரியும். அவளை கவனித்துக் கொள்ள அவன் உள்ளே போக வேண்டியதில்லை. வேலிக்கு வெளிப்புறம் வழியாக போய் குறிப்பிட்ட இடத்தில் நின்றால் போதும். செடி இடுக்குகள் வழியே அவளை நன்றாக கவனிக்கலாம். இன்றும் வெளியே போய் நின்றான். லிங்கின் தனி வாழ்க்கையில் இது போன்ற ஒரு பெண் மயக்கம் எப்போதும் ஏற்பட்டதில்லை. அவன் எத்தனை பெண்களை பார்த்திருக்கிறான். அவன் எதிர்பார்த்தது போல அவள் உள் பெஞ்சில் வந்து அமர்ந்து ஒரு நிமிடம் ஆகியிருக்காது. வசந்த் எங்கிருந்தோ முளைத்து விட்டான். அவளை நோக்கி வருவது கண்டு லிங்குக்கு பெரிய வெப்ப மூச்சு வந்தது. 2 தட்டு தட்டி கீழே தள்ளுவோமா என்று தோன்றியது லிங்குக்கு. கினிங் கினிங் ஒரு சைக்கிள் அவனை நோக்கி வந்தது. லிங்க் சற்று ஒதுங்க, ரோடு நடுவுல நிக்காதீங்க மிஸ்டர் என்று குரல் கொடுத்து சைக்கிள்காரன் அவனை கிட்டத்தட்ட உரசி விட்டு சென்றான். லிங்க் ரொம்ப ஓரம் வந்தான். வசந்த் இதற்குள் அந்த பெண்ணிடம் சீண்ட ஆரம்பித்திருந்தான். அது காதலா, ஆவேசமா? 2-3 நாட்களாக அதுதான் லிங்குக்கு சந்தேகம். முதலில் காதலாக தோன்றினாலும் பயமுறுத்தல் போலவும் அது தோன்றியது. ஆனால் இன்று பார்த்தால் அவன் பேசிய பேச்சு கோபப் பேச்சு என்று நன்றாக தெரிந்தது. கையை வெகுவாக ஆட்டி ஆத்திரமாக பேசிக் கொண்டிருந்தான். குரலின் சில தொனிகள் ஓங்கி தெரித்து வெளிப்புறம் வரை வெகிரின. லிங்கின் மனம் பதறியது. உண்மையில் அவை ஆத்திர வார்த்தைகள்தான். நித்யா தலைகுனிந்து விம்மிக் கொண்டிருந்தாள். லிங்கின் மனம் பதறியது அதை பார்த்து. அடப்பாவி, அந்த பெண் எப்படிப்பட்டவள்! அவளை போய் நீ என்று மனதுக்குள் எரிந்தான். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அங்கேயே இருந்திருப்பான். வசந்தின் ஆத்திரம் குறையவே இல்லை. சார், ஒரே ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசிட்டு போயிடுறேன் என்றான் அந்த இளைஞன். சிங் அவனை பார்த்ததில்லை. கொஞ்சம் தயக்கம் காட்டியே அவனை உட்கார் என்று சைகை செய்தார். அதுவே அவனை அடங்க வைக்கும் என்று நினைத்தார். அவர் நினைத்தது சரியாக இருந்தது. ஏனெனில் அவன் மீண்டும் பேச ஆரம்பித்த போது அவனுடைய தொனி மாறிவிட்டது.
சார், உங்க ஆபீஸ்ல இருந்து வர்ற யாரோ ஒரு அதிகாரி தினமும் சாயங்காலம் என்ன கண்காணிக்கிறார் சார். இது நல்லா இல்ல என்று சொன்னான். சிங் அதை கேட்டு திடுக்கிட்டார். இது போல யாரும் அவரிடம் வந்து குற்றம் சொன்னது கிடையாது இதுவரை. நெற்றியை சுருக்கிக் கொண்டு, முதல்ல நீ யாரு அத சொல்லு என்றார். சாரி சாரி சார், முதல்ல சொல்லி இருக்கணும். என் பேரு வசந்த் சார். நானும் நித்யாவும் லவ்வர்ஸ். யார் அது நித்யா? சினிமா ஆக்ட்ரஸா என்று வேண்டுமென்றே கேட்டார் சிங். இல்ல சார், அந்த இடிஞ்ச கட்டடத்தில் இருந்த ஒரு பிளாட்ல இருந்த பொண்ணு. ஓ, நீங்க என்ன செய்யறீங்க? நான் பேங்க்ல கிளார்க்கா இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. நானும் நித்யாவும் லவ்வர்ஸ். சரி, நாங்க 2 பேரும் தினமும் நேரு பார்க்ல சந்திப்போம். சரி, அங்க ஒரு போலீஸ் அதிகாரி தினமும் வந்து எங்களை கண்காணிக்கிறார் சார். பைத்தியமா என்ன? அது எங்களுக்கு எப்படி தெரியும் சார்? அதாவது நீங்க பைத்தியம் மாதிரி நடந்துகிட்டீங்களா என்று கேட்டார் சிங். முதலில் மிதப்பில் பேசி அவனுக்கு ஒரு சவுக்கடி விழுந்தது போல இருந்தது சிங் சொன்னதை கேட்டு. இல்லையே சார், அப்படியெல்லாம் நடக்கலையே. சில பேர் அப்படி நடந்துக்கிறாங்க. பொது ஜனங்க வர்ற பார்க்ல கட்டிக்கிறாங்க, கிஸ் பண்றாங்க. அதெல்லாம் சரியில்லை தானே? ஆமா சார், நியூசன்ஸ் ஆக்ட் கீழே அதை நாங்க தடுப்போம். எங்க ஆபீசர் அங்கே வந்தது அதுக்காக தான் என்றார் சிங் லிங்கை விட்டு கொடுக்காமல். சார், எங்களை பல நாளா அவர் கவனிக்கிறாரு. நாங்க அந்த மாதிரி லவ் ஆர்ட் எதுவும் செய்யல. சொல்ல போனா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம் சார். அதுவும் பொதுஜன பார்க்ல தவறு தானே? சிங் சொன்னதை கேட்டு அந்த இளைஞன் முகம் வெளிரியது. சாரி சார், நான் இங்க புகார் கொடுக்க வந்திருக்க கூடாது. நான் வர்றேன் சார். எழுந்தான். மிஸ்டர், உட்காருங்க. அவன் உட்கார்ந்தான். நீங்க சண்டை போட்டுக்கிறதா சொன்னீங்களே, எதுக்குன்னு சொல்ல முடியுமா? வசந்த் திகைத்தான் அவர் சொன்னதை கேட்டு. எங்க 2 பேருக்கும் அபிப்பிராய பேதம் சார். எங்க போலீஸ் ஆபீசர் சொல்றார் நீங்க அவளை பிளாக்மெயில் பண்றீங்கன்னு. சரிதானா அது? நோ, சத்தியமா இல்ல சார். திக் லவ்வர்ஸ் இடையே இத போல சண்டை வரும் சார். நீங்க அவளை உண்மையா காதலிக்கிறீங்களா? ஆமா சார், அவளை திருமணம் செஞ்சுக்க போறேன். ரைட் வசந்த், நீங்க போலாம். இனிமே யாரும் உங்களை கண்காணிக்க மாட்டாங்க. வசந்த் அவர் சொன்னதை கேட்டுவிட்டு வெளியேறினான். நீ செஞ்சது சுத்த அநாகரிகம் என்று சொல்லி சிங் ஃபைலை தூக்கி மேஜை மீது விளாசலோடு தட்டினார். பட்டார் என்று சத்தம். அது விளக்கை அடித்தது போல இருந்தது. சிங் இதை போல் லிங்கிடம் உரைத்து பேசியதில்லை. லிங்கின் விரல்கள் கிடுகிடுத்தன. உன்னை நான் கண்காணிக்க சொல்லலையே, நீ எப்படி அங்க போகலாம்? லிங்க் மெல்ல மேலே நிமிர்ந்தான். தப்புதான் சார், இப்படி பொதுஜனம் வந்து நம்ம குற்றம் சாட்டுற மாதிரி வச்சுக்கிட்டியே. சாரி சார், அப்படியாவது நாசுக்காக பார்க்க தெரியுதா உனக்கு? நான் நாசுக்கா தான் பார்த்தேன் சார். பின்ன எப்படி அவனுக்கு தெரிஞ்சது? அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க சார். அவனை பார்க்ல கொண்டு விட்டுட்டு போகிற போது என்ன கவனிச்சிருக்காங்க போல. அதுக்கு நீ இடம் கொடுக்கலாமா? கூடாது சார், தப்பு பண்ணிட்டேன், சாரி. சிங் மேலே எதுவும் பேசவில்லை. மேஜை மீது கிடந்த ரிப்போர்ட்டில் ஒரு பக்கம் புரட்டி பார்த்தார். அப்புறம் லிங், நீயாக ஏன் இந்த காரியம் செய்யற? சாரி சார், தவறுதான் சார். சிங் மௌனமானார். லிங் சிறிது நின்றான். பிறகு அடுத்த மேஜையை நோக்கி சென்றான். நிமிடங்கள் ஓடின. லிங்க் என்று கூப்பிட்டார் சிங். குரலில் கொஞ்சம் நைச்சியம் தெரிந்தது. லிங்குக்கு அந்த குரல் கேட்டு சற்று ஆறுதலாக இருந்தது. எஸ் சார் என்று சொல்லிக்கொண்டே வந்தான். அந்த மாதிரி ஏன் செஞ்ச என்று சற்றே அமைதியாக கேட்டார் சிங். அவர் முகம் நிமிரவில்லை. லிங்குக்கு கொஞ்சம் உயிர் வந்தது. சார், சில காரியங்களை என் போக்குப்படி செய்வேன் சார். அது சில சமயம் பலன் கொடுத்திருக்கு. அதனாலதான் இங்கேயும். சிங் அதை கேட்டு எதுவும் பேசவில்லை. அவன் பேசியது அவருக்கு சரியாக தோன்றி இருக்கும் போல. இப்ப சார், அந்த வசந்த் அந்த பொண்ண ரொம்ப மிரட்டி இருக்கான் சார். அது அழுகையா அழுகுது. அந்த பொண்ண அவன் பிளாக்மெயில் பண்றான்னு தோணுது சார். சட்டென்று சிங் நிமிர்ந்து லிங்கை பார்த்தார். அதே பிளாக்மெயில் வார்த்தையைத்தான் அவரும் சற்று முன் வசந்திடம் உபயோகித்தார். லிங், உனக்கு அப்படி தோணுதா? ஆமா சார். சிங் தமது கையை மேஜை மீது அகல விரித்தார். அப்போ அவங்கள கண்காணிக்கணும். ஆனா இப்படி நாட்டுப்புறத்தா மாதிரி வேலியோர நின்னு பார்க்காத. வேற நாகரிக வழியா எடுத்துக்க. சரிதான் சார்.
என்றான் லிங்க். கன்னிங்ஹாம் ஹோட்டல் லவுஞ்சில் புகுந்து கவுண்டர் அருகில் இருக்கும் மேனேஜர் அறைக்குள் நுழைந்தார் சிங். மேனேஜர் குப்தா, வாங்க வாங்க என்று அவரை வரவேற்றார். அவரை உட்கார்த்தி வைத்துவிட்டு குப்தா இன்டர்காமில் பேசினார். உணவு டிபார்ட்மெண்ட் கோபாலன் நாயர் அடுத்த 2வது நிமிடம் அங்கே குதித்தார். நாயர், சாரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்காரு. வணக்கம் சார் என்று நாயர் சிங்குக்கு வணக்கம் வைத்தார். மார்க்கபந்து பத்தி அவருக்கு தெரியணும். அப்படிங்களா? நல்ல மனுஷன் சார். சமையல்ல கெட்டி. தான் உண்டு, தன்னுடைய பாடு உண்டுன்னு சிங் நிதானித்தார். இப்போ ஹோட்டலை விட்டு போயிட்டாரா? ஆமா சார். எங்க போயிட்டாரு? வேலை தேடி வடக்க போயிட்டாரு. நிச்சயமா தெரியுமா? அப்படிதான் சொன்னாரு. எப்ப போனாரு? 15 நாளைக்கு முன்னாடி போயிட்டாரு. கணக்கெல்லாம் செட்டில் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. அவர் சொந்த வாழ்க்கையில எப்படிப்பட்டவரு? குறை சொல்றதுக்கு ஒண்ணுமில்ல. எதுலயாவது தனி இன்ட்ரெஸ்ட் உண்டு அவருக்கு? பேப்பரை விழுந்து விழுந்து படிப்பார் சார். அரசியல்ல ஆர்வம் இருக்குமா? படிக்கிறதோட சரி, ஒரு பேச்சு கிடையாது அரசியலை பத்தி. அப்படி படிக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்களே. நீங்க சொல்றது சரிதான் சார். இந்த வேலைக்கு வரத்துக்கு முன்னாடி காரசாரமா அரசியல் பேசுவாராம். சரி, ஒரு தடவை நண்பர்களுக்குள்ள தகராறாகி போலீஸ் வரைக்கும் வந்து லாக்அப்ல போட்டுட்டாங்களாம். சிங்கின் ஆர்வம் டிகிரியாக ஏறியது. விசாரணையில் எத்தனை விஷயங்கள் உதிர்கின்றன. அப்புறம் போலீஸே எச்சரிக்கை பண்ணி அனுப்பிச்சாங்களாம். அதுல இருந்து யாருகிட்டையும் அரசியல் பேசுறதில்ல. அது உண்மைதானா? ஆமா சார். ஒருத்தர் வழிக்கும் போக மாட்டாரு. தான் உண்டு, தன்னுடைய காரியம் உண்டுன்னு இருப்பாரு. பணம் நிறைய சேர்த்து ஒரு இடத்துல அக்கடான்னு இருக்கணும்னு நினைப்பாரு. படிக்கிறதுல இருக்கிற ருசி அவருக்கு வேலையில இருந்ததில்ல. உங்க ஹோட்டல்ல வேலை ஒழுங்கா செய்வார் இல்லையா? செய்வாரு. அதுல குற்றமே சொல்ல முடியாது. கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் ஏதாவது புத்தகம் படிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஏதாவது புத்தகம் படிக்கணும், பணக்காரனா இருந்தா படிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லுவாரு. ஒண்ணு விஷயம் ஏதாவது உண்டா? எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்ல சார். சிங் ஆபீஸ் திரும்பியதும் லிங்கை அழைத்தார். மார்க்கபந்து பற்றி கம்ப்யூட்டர் ரெக்கார்டு ஏதாவது சொல்கிறதா என்று பார்த்து வரச் சொன்னார். 1 மணி நேரத்தில் லிங்க் திரும்பி வந்தான். ஒரு பிரிண்ட் அவுட் அவன் கையில் இருப்பதை பார்த்ததும் சிங்கின் முகம் மலர்ந்தது. வாங்கி படிக்க ஆரம்பித்தார். எல்லார் மார்க்கபந்து, வயது 42, உயரம் 5 அடி 6 அங்குலம், படிப்பு 8வது வகுப்பு, செங்கதிர் இயக்கம் என்ற அணியில் சேர்ந்திருந்தார். மதுரையில் இருந்தபோது இந்த இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டு சில அராஜக செயல்களை செய்தார். பின்னர் திருச்சியில் இருந்தபோது ஊர்வலம், ஆர்ப்பாட்டம் போன்றவற்றில் ஈடுபட்டார். அப்போது 1 மாதம் சிறை தண்டனை அடைந்த பிறகு மன்னிப்பு கேட்டு வெளியே வந்தார். பின்னர் கோவைக்கு போனார். அங்கே அமைதியாக ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்ததாக செய்தி. லிங்கை நிமிர்ந்து பார்த்தார். சார், ஒரு சந்தேகம். இந்த ஆளுக்கு போலீஸ் ரெக்கார்டு இருக்கும்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஆச்சரியத்தில் லிங்க் கேட்டார். எப்போ ஆர்ப்பாட்டம் கலாட்டாவில் ஈடுபட்டாச்சோ அப்போ நிச்சயம் ரெக்கார்டு இருக்கும்னு தோணி போச்சு. இப்ப என்ன சொல்ற? சந்தேகம் வந்துருச்சு சார். கட்டடம் இடிகிறதுக்கு 3 நாள் முன்னாடி வேலையை விட்டுட்டு போயிருக்கான் சார். போன இடத்தை குறிப்பிட்டு சொல்லல. என்ன பொறுத்த வரையில ஒரே ஒரு இடம் போக முடியும் என்றார் சிங். எங்க சார்? பெங்களூர். ரைட் சார். அங்க ஹோட்டல்ல இருப்பான், பிடிச்சிடலாம். லிங், ஒரு விஷயம். எஸ் சார். இந்த கட்டடம் இடிஞ்சு விழுறதுல அவனுக்கு என்ன லாபம்? லிங்க் யோசித்தான். ஏதாவது லாபம் இருக்கணும் சார். நாகசாமிக்காவது நெக்லஸ் லாபம் கிடைச்சது. இவனுக்கு லாபம் என்னன்னு தெரியலையே. அடுத்தது கட்டடம் இடிஞ்சு விழுறதுக்கு 3 நாள் முன்னாடியே வேலையை விட்டுருக்கான். அதையும் நீ கவனி. சார், எதுக்கும் விசாரிச்சுட்டா போகுது. ஒரு விஷயம் தெரியுது. கட்டடம் இடிஞ்சப்போ இவன் அதுக்குள்ள இல்ல. இருந்திருந்தா சடலம் கிடைச்சிருக்குமே. ரைட், நீ விசாரி லிங்க். லிங்குக்கு பெரிய கோபம் வசந்த் மீது. சிங்கிடம் ரிப்போர்ட் செய்து அவனுக்கு டோஸ் வாங்கி கொடுத்து விட்டானே. இந்த வசந்த் ஏன் நித்யாவை மிரட்டுகிறான்? ஏதாவது விஷயம் இருக்குமோ? பல நாட்கள் ரகசியமாக நேரு பார்க் போய் வந்தான் லிங்க். ஆச்சரியம், வசந்த் நித்யா ஜோடி அங்கே வருவதே நின்றுவிட்டது. வேறு பார்க்கை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். அதை எப்படி கண்டுபிடிப்பது?
சாயங்காலம் 5:30க்கு லெதர் கார்ப்பரேஷன் வாசலை மறைவாக இருந்து கண்காணித்தான் லிங்க். ஒரு வாரம் மட்டும் செய்திருப்பான். ஆனால் நித்யா வெளியே வரவே இல்லை. என்ன ஆனால் அவள்? ஒரு திங்கட்கிழமை பகலில் லிங்க் அந்த ஆபீஸில் நுழைந்தான். 2வது தளத்தில் பெரிய காரியாலயமாக இருந்தது அது. ரிசப்ஷனிஸ்ட் பெண் இதமாக பேசினாள். தன்னை நித்யாவுக்கு உறவினன் என்று கூறிக்கொண்டான். நித்யாவை பார்க்கணும் என்று சொன்னான். ரிசப்ஷனிஸ்ட் போனை எடுத்து சிறிது நேரம் பேசினாள். பிறகு, சாரி சார், அவங்க ஒரு வாரமா ஆபீஸ் வரல என்று கூறினாள். உடம்பு சரியில்லையா? தெரியாது சார், நோ ரிப்போர்ட் என்றாள் ரிசப்ஷனிஸ்ட். தேங்க்ஸ். லிங்க் யோசனையோடு வெளியே வந்தான். டயரியை எடுத்தான். பக்கங்களை புரட்ட நித்யாவின் அத்தை விலாசம் கிடைத்தது. நேராக அவரை நோக்கி புறப்பட்டான். லிங்கின் இளமனம் அந்த மாடியில் ஏறும்போது படபடத்தது. அவனது மனதின் ராணி அங்கே வாழ்கிறாள் என்று எண்ணினான். இந்த படிகளில் தானே அவள் தினம் ஏறி இறங்குவாள். இவை புனிதம் பெற்றவை. உண்மையில் ஒவ்வொரு படியிலும் அவன் நிதானித்து நிதானித்து ஏறினான். மனம் அவ்வப்போது வசன கவிதைகளை சொல்லி மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தது. யாராவது அவனை அப்போது பார்த்தால் அவன் பைத்தியக்காரனோ என்று நினைத்திருப்பார்கள். அவனுக்கே தனது செய்கை அப்படித்தான் தோன்றியது. ஏன் இந்த பெண்ணிடம் அவ்வளவு மயக்கம்? மேலே வாசல் நிலை வந்தது. அருகே மணியடிக்கும் முனை. அதை கூட அவன் உணர்ச்சி பெருக்காக பார்த்தான். இதில் எத்தனை முறை அவளது புனித விரல்கள் அழுந்தி இருக்கும்? பெருமூச்சு. கடைசியில் மணியை அழுத்தினான். உள்ளே சில துணுக்கு மணிகளை அது உதிர்த்தது. காலடிகள் கேட்டது. பிறகு கதவு திறக்கப்பட்டது. ஏமாற்றம். யார் இது? நீங்க யாரு என்றால் அந்த நடுத்தர வயது பெண்மணி. நான் போலீஸ் இலாக்கா என்றான் லிங்க். ஓ, வாங்க வாங்க. உள்ளே கொண்டு போய் சோஃபாயில் உட்கார்த்தினாள் அவனை. ஜன்னல்கள் மேன்மையான வெளிச்சம் சொரிந்தன. இந்த அறையில் அவள் உலாவியிருப்பாள். மேடம், இந்த வீட்டுல தானே நித்யா இருக்காங்க? ஆமா. இப்போ நித்யாவை பார்த்து விசாரிக்கணுமே. ஒரு வாரமா அவ இந்த வீட்டுல இல்ல என்றாள் அத்தை. இல்லையா? எங்க போனா? என்கிட்ட எதுவுமே சொல்லல. ஆபீஸ்ல இருந்து போன் செஞ்சா. இத போல என் சிநேகிதியோட வெளியூர் போறேன், திரும்பி வந்த அப்புறம் வரேன்னு. ஓ, அப்படி போறது வழக்கமா? வழக்கமே கிடையாது. நான் கூட கேட்டேன், இப்படி மாற்று புடவை கூட எடுத்துக்காம போறியேன்னு. அவசரம்னு பதில் சொன்னா. அப்புறம் செய்தி ஏதாவது வந்துச்சா? எதுவும் வரல. எனக்கு கவலையா இருக்கு சார். இதுவரையும் செய்தி தெரியாது? ஆஹா, தெரியாது. ஆபீஸ்ல இருந்து 2-3 வாட்டி கேட்டுட்டாங்க. அவளுக்கு சிநேகிதி யாரு? அது யாருன்னு தெரியல. ஆனா சிநேகிதம் ஒருத்தன் உண்டு அவளுக்கு. யார் அது? வசந்த்னு ஒருத்தன். மகாலட்சுமி பேங்க்ல வேலையா இருக்கான். அட்ரஸ் தெரியுமா? தெரியாது. அவனோட அவள் எங்கேயாவது? சார், அவ நல்ல பொண்ணு. அத போல எதுவும் செய்ய மாட்டா. எங்க குடும்பங்கள்லயே அவளுக்கு நல்ல பேரு. ஆனா இப்போ இப்போ என்ன சொல்றீங்க? இந்த நடவடிக்கை தான் புரியல எனக்கு. உங்ககிட்ட அதை பத்தி ஏதாவது சொல்லி இருக்காங்களா? ஒரு வார்த்தை கிடையாது. இங்க இருந்தபோது அவ மனநிலை எப்படி இருந்துச்சு? அம்மாவை நினைச்சு தினம் கண்ணீர் விடுவா. சோகமாவே இருப்பா. இங்க வந்து தங்கினாலே தவிர அவளுக்கு இங்க இருப்பு கொள்ளவே இல்லை. தவிச்சுக்கிட்டு இருந்தா. நீங்க ஏன்னு கேட்டீங்களா அவளை? கேட்கவே வேண்டாம். அவன் நிலைமையில யாரும் அப்படித்தானே இருப்பாங்க. அந்த வசந்தி யாரு? அவன் நல்ல பையனா? பார்க்க நல்லா இருக்கான். வசதியான குடும்பம்னு தெரியுது. இங்க வந்திருக்கானா? ஒரு வாட்டி கூட்டிக்கிட்டு வந்தா. சரி மேடம். நித்யாவுக்கு வேற உறவுக்காரங்க யாராவது உண்டா? சொல்லும்படி யாரும் கிடையாது. சுத்தி சுத்தி நான் தான். சரி, அவளை பத்தி தகவல் தெரிஞ்சா எங்களுக்கு சொல்லுங்க. லிங்க் ஒரு கார்டை எடுத்து அவள் கையில் கொடுத்தான். நீங்க ஏன் அவளை பத்தி விசாரிக்கிறீங்க? அந்த கட்டடம் இடிஞ்சது சம்பந்தமா விசாரணை நடத்துறோம். அதுல இவங்க கிட்டையும் பேச வேண்டி வருது. அந்த கட்டடம் இடிய போறது அவளுக்கு முன்பே தெரியும்னு சொன்னா. எழுவதற்கு இருந்த லிங்க் மீண்டும் உட்கார்ந்தான். அவங்களுக்கு எப்படி தெரியும்? நானும் கேட்டேன். ஏதோ யூகம் வந்ததா சொன்னா. அவளுக்கு ஜோசி ஏதாவது தெரியுமா? அதை கேட்டு லேசாக சிரித்தாள் அத்தை.
அப்படி இல்ல, அவளுக்கு அது எப்படி தெரிஞ்சதோ தெரியல. அதுவும் பாருங்க, தன்னை காப்பாத்திக்கிட்டவ தன்னுடைய அம்மாவை காப்பாத்த முடியாம போச்சு. இன்ஸ்பெக்டர் சிங் அந்த கடிதத்தை வாசித்து பார்த்தார். அவர் புருவம் சுருங்கியது. இரண்டாவது முறை படித்தார். எதிரே இருந்த பெண்ணை நோக்கி, உன் பேர் என்னம்மா என்று கேட்டார். நளினா. உனக்கு தான் இந்த லெட்டர் வந்திருக்கு இல்லையா? ஆமா சார். மதனா உன்னுடைய உயிர் தோழி இல்ல? ஆமா சார். சரி, இங்க இருக்கிற போது நாகசாமியோட பரிச்சயம் இருக்கிறத சொல்லி இருக்காளா? ஜாடைய சொல்லி இருக்கா. சரி, இவ்வளவு வயசான ஒரு பாட்டுக்காரர் கிட்ட இந்த பொண்ணு எப்படி மயங்கினா? தலை இழுத்து சார். ஒரு பின்னணியும் உண்டு சார் அதுக்கு. என்ன? அவங்க அக்காவோடு தான் அவ இருந்தா. அக்கா அவளை சரியா கவனிக்கிறது இல்ல. ஓ, அன்பு இல்லாம போச்சா? ஆமா சார். அதை விட அக்கா புருஷன் சருமநோயுடைய ஆசாமி. அவன் வேற இந்த பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். என்னுடைய சொல்படி நட, இல்லாட்டி இல்லாததும் பொல்லாததும் சொல்லி உன் அக்காவை வச்சே வீட்டை விட்டு விரட்ட சொல்லுவேன்னு பயமுறுத்தி இருக்கான் அவளை. ஓ, வீட்டு பின்னணி சரியில்லாம போச்சு, அப்படித்தானே? ஆமா சார். ரைட் மேடம். இந்த லெட்டரை கொண்டு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களை ஊட்டிக்கு ரொம்ப அவசரமா கூப்பிட்டா துணையோடு வர முடியுமா? என்னுடைய தோழிக்கு உதவணும்னா நான் வரேன் சார். ரெடியா இருங்க, நான் சொல்றேன். ரைட் சார். ஆனா தயவு செஞ்சு அவங்க அக்காவுக்கு செய்தி போக வேண்டாம். இல்ல, நிச்சயம் போகாது. அவள் போன பிறகு சிங் வெகுநேரம் யோசித்து உட்கார்ந்திருந்தார். பிறகு லிங்க் என்று லிங்கை கூப்பிட்டார். அதை கேட்டு லிங்க் உள்ளே ஓடினான். அத்தியாயம் 8. இந்த போட்டோவை பாருங்க என்றான் லிங்க். ஹோட்டல் சிப்பந்தி அதை பார்த்தார். பிறகு நினைவை தட்டினார். கையில் படத்தை இப்படியும் அப்படியும் வெளிச்சம் பிடித்தார். ஆமா, நினப்பிருக்கு சார். ரூம் 33க்கு வந்திருந்தாங்க. ஒரு அப்பாவும் பொண்ணும். அப்பா இல்ல, பாட்டு டீச்சர். அதை கேட்டு சிப்பந்தி திகைத்தார். தலைய க்ளோஸாக வெட்டிக்கிட்டு என்று இழுத்தார். இல்ல, பாகவதர் மாதிரி அடர்த்தியா முடி இருந்தது. மீச உண்டுதானே? இல்ல சார், கிடையாது. அப்ப அவர் இல்ல என்றார் சிப்பந்தி. லிங்க் யோசித்தான். அவன் அருகில் நளினாவும் அவன் அண்ணன் உமாகாந்தும் நின்றார்கள். அவர்களுக்கே அந்த பதில் திகைப்பாக இருந்தது. சில கணங்கள் தான். லிங்க் யோசனையில் இருந்து உடனே மீண்டான். நளினாவின் கையில் இருந்த போட்டோவை வாங்கினான். இந்தாங்க பெரியவரே, இந்த பொண்ணுதான் அன்னைக்கு வந்தது. அது நிச்சயம் தானே? அதை பார்த்து விட்டு, ஆமா சார், நான் தான் ராத்திரி அந்த ரூமுக்கு சப்ளை செஞ்சது. அவளோட வந்த ஆண் பிள்ளை தான் நாங்க சொல்ற அடையாளத்துல இல்ல. சரிதானே? ஆமா சார். சரி, பரவாயில்ல. மறுநாள் காலையில நீங்க தானே காஃபி சப்ளை செஞ்சீங்களா? இல்ல, அந்த ஆளே வந்து வாங்கிட்டு போயிட்டாரு. ஓஹோ, லிங்க் யோசித்தான். சரி, அப்புறம் நீங்க எப்ப அந்த அறைக்கு போனீங்க? டிஃபன் வேணுமான்னு கேட்க போனேங்க. அப்போ கதவு பூட்டிக்கு இருந்துச்சு. காலையில சில பேர் ஊட்டியில வாக் போவாங்க. அப்புறம் வரலாம்னு திரும்பி வந்துட்டேன். சரி, அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு சுமார் 9:15 திரும்பி போனேன் அந்த ரூமுக்கு. அங்க அவர் இருந்தாரா? இருந்தாரு. ஆனா அந்த பொண்ணு இல்ல. டிஃபன் வேணுமான்னு கேட்டேன். இட்லி, வடை, காஃபி ஆர்டர் கொடுத்தாரு. நான் கதவை தாண்டி போயிருக்க மாட்டேன். உடனே சர்வர்னு கூப்பிட்டாரு. திரும்பினேன். அவளுக்கு வேணும், இன்னொரு செட் எல்லாமே கொண்டு வந்துருங்கன்னு சொன்னாரு என்றார் அவர். ஓ, பெரிய ஆளா இருக்கான் என்றான் லிங்க். அப்புறம் என்னாச்சு? டிஃபன் கொடுத்துட்டு வந்துட்டேன். என்னுடைய முறை முடிஞ்சு போச்சு. இனிமே வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு நான் வரணும். கிளம்பி போயிட்டேனா? அப்புறம் சாப்பிட்டுட்டு திரும்ப ஹோட்டலுக்கு வந்துகிட்டு இருந்தேன். அந்த ஆசாமி மட்டும் கையில பெட்டியை தூக்கிக்கிட்டு போயிட்டு இருந்தாரு. நாங்க நேருக்கு நேர் பார்த்துட்டோம். கிளம்பியாச்சு போல இருக்குன்னு. ஆமான்னு சொல்லி பைக்குள்ள கையை விட்டு ஒரு 50 ரூபாய் எடுத்து கொடுத்தார். இனாம் எனக்கு. அவங்களை எங்கேன்னு கேட்டேன். முன்னால போயிட்டாங்கன்னு சொன்னாரு. நான் உத்தரவு வாங்கிக்கிட்டு வந்தேன். மனசுல ஏதோ ஒரு நெருடல். பொண்ணு முன்னாடி போறதா சொன்னானே, இது நேர் ரோடு தானே. அவ முன்னாடி போயிருந்தா கூட நம்ம எதிரே வந்திருக்கணும்னு நினைச்சேன். ஒரு வாட்டி ரோட்டை திரும்பி பார்த்துருவோம். அவ முன்னாடி போனா இங்கே இருந்தே தெரியுமேன்னு நினைச்சு நான் திரும்பி பார்த்தேன். அதே சமயம் அவன் என்ன திரும்பி பார்த்தான். எனக்கு கஷ்டமா போச்சு.
லிங்க் குறுக்கிட்டான். அந்த பொண்ணு தெரிஞ்சாளா? இல்ல சார், நேரா ஒரே ரோடு தான். அந்த கடைசி வரைக்கும் யாரும் தெரியல. குட், நல்லா கவனிச்சிருக்கீங்க. வேற ஏதாவது விஷயம் உண்டா? ஒரு சின்ன சமாச்சாரம் உண்டு. சொல்லுங்க. நான் எப்பவாவது பேப்பர் படிப்பேன். 2 நாள் தாண்டி கோவை முரசு படிச்சேன். அதுல கோரம் பள்ளம்ங்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு பொண்ணோட பிரேதம் உருக்குலைஞ்சு கிடைக்கிறதா போட்டிருந்துச்சு. அது இந்த பொண்ணா இருக்குமான்னு எனக்கு ஒரு யூகம். லிங்க் உடனே குறுக்கிட்டான். அப்போ அந்த பொண்ணை அவன் கொன்னுட்டான்னு தோணுதா? வெறும் யூகம்தான் சார். ஊட்டி சீசன் முடிந்து கொண்டிருந்த நேரம் அது. ஊட்டி காலியாகி கொண்டிருந்தது. லிங்க் மேலும் ஒரு நாள் ஏதாவது துப்பு கிடைக்குமா என்று அலைந்தான். பலரை சந்தித்து விசாரணை நடத்தினான். எதுவும் பெயரவில்லை. 2ஆம் நாள் ஊட்டி வரைபடம் வாங்கி வந்தான். கோரம் பள்ளம் எங்கே இருக்கிறது என்று குறித்து கொண்டு அதன் மேல் மட்டங்களில் ஊட்டி மேல் பகுதி எங்கே இருக்கிறது என்பதை கவனித்தான். பிறகு கையில் பைனாக்குலரை வைத்துக் கொண்டு சுற்ற ஆரம்பித்தான். மறுநாள் மலையை விட்டு கீழே இறங்கி கோரம் பள்ளம் போலீஸ் நிலையத்திற்கு போய் சேர்ந்தான். அந்த நிலையத்தார் பிரேதத்தின் போட்டோவை எடுத்து வைத்திருந்தார்கள். அதிகம் உருக்குலைந்திருந்ததால் அதை அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. நல்ல வேளையாக சடலத்தோடு கிடந்த புடவையை எடுத்து வைத்திருந்தார்கள். அதை கொண்டு வந்ததுதான் தாமதம். நளினா அங்கேயே அழ ஆரம்பித்து விட்டாள். குட் லிங்க், இதுவரை செஞ்சதே அபூர்வம். இப்பதான் உண்மையிலேயே சிக்கல் அதிகமாயிருக்கு என்றார் சிங். ஏதாவது புது செய்தி கிடைச்சிருக்கா சார்? முதல்ல அந்த வசந்த் வேலை செய்யற பேங்க்ல போய் பார்த்தேன். அவன் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டான். ஐயோ என்று நிமிர்ந்தான் லிங்க். உண்மையில சார், எனக்கு அவன் மேல ரொம்ப சந்தேகம் சார். அவனை அரெஸ்ட் பண்ணி இருந்தா கூட தேவல. அந்த பொண்ணுகிட்ட நீ என்ன கல்யாணம் பண்ணி காட்டி விடமாட்டேன்னு கத்துனா சார். சிங் சட்டென்று ஒரு விசேஷ பார்வை அவன் மீது பதித்தார். இந்த லிங்க், இந்த மிரட்டல் வார்த்தைய நீ என்கிட்ட சொல்லலையே. சொல்லி இருப்பேன் சார், நீங்க அதை விரும்ப மாட்டீங்கன்னு நான் நினைச்சேன். அப்படி ஒரு இம்ப்ரெஷனை நான் உனக்கு கொடுத்திருந்தேன்னா அது என்னுடைய தப்பு தான் என்றார் சிங். சரியா பிளாக்மெயில் பண்ணா சார்? அதை கேட்டுவிட்டு சிங் எழுந்தார். வழக்கம் போல் யோசனையின் வெப்பத்தோடு உலாவ ஆரம்பித்தார். 2 யுகமாக நிமிடங்கள் சென்றன. லிங்க், ஒரு விஷயத்தை நீ கவனிச்சியா? ஊரை விட்டு 3 செட் ஆளுங்க வெளியே போயிருக்காங்க. அதை கேட்டுவிட்டு லிங்க் யோசித்தான். இந்த மார்க்கபந்து நம்பர் 1, நாகசாமியும் மதனாவும் நம்பர் 2, வசந்தும் நித்யாவும் நம்பர் 3 என்று அடுக்கினார் சிங். பிறகு உலாத்திக் கொண்டே, இந்த 3 பேருக்கு மட்டும் கட்டடம் இடிஞ்சு விழப்போற விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் வெளியே போயிருக்காங்க. எஸ் சார், நம்ம விசாரணை சூடு பிடிச்சதும் அத்தனை பேரும் மறைஞ்சிட்டாங்க. சிங் பேசவில்லை. ஏன் சார், பேங்க்ல விசாரிச்சீங்களே, வசந்த் ஏன் வேலையை விட்டுட்டு போனா? அவன் நல்ல வசதியானவனா. சமீபத்துல அவன் அத்தை யாரோ இறந்ததுல ஏராளமான சொத்து அவனுக்கு வந்திருக்கான். இனிமே ஏன் வேலைன்னு சொல்லி போயிட்டானா? லிங்க் கண்ணை மூடி திறந்தான். சார், அவ்வளவு வசதி வந்தாச்சுன்னா அவன் ஏன் சாதாரண நடுத்தர வர்க்கத்து நித்யாவை மணக்க முயற்சி செய்யணும்? அவ நல்ல அழகிதானே? ஆமா சார், அவனுக்கு இதை விட நல்ல அழகி கிடைச்சிருமே உயர் மட்டத்தில் இருந்து. அதை கேட்டுவிட்டு சிங் உலாவினார். இதுல வேடிக்கை, இந்த 3 செட்டு நபர்களுக்கும் ஒருத்தருக்கொருத்தர் எந்த முகாந்திரமும் கிடையாது. ஒரே தொடர்பு அந்த கட்டடத்தோடு வந்திருக்கிற தொடர்பு தான். சார், வசந்த் எங்க இருக்காருன்னு கேட்டீங்களா? கேட்டாச்சு. வீட்டு அட்ரஸ் சொன்னாங்க. அங்கிருந்து அவன் காலி பண்ணிட்டு போயாச்சு. அதையும் விசாரிச்சாச்சு. ஓ சார், சார், நான் அப்பவே வசந்த் அரெஸ்ட் செஞ்சிருக்கணும் சார். சிங் மென்மையாக சிரித்தார். லிங்க், இப்படிதான் எத்தனையோ சமயங்கள்ல நடக்கும். கவலைப்படாத நீ. எங்க ஓடிட போறாங்க? புடிச்சிடலாம். இப்போ மார்க்கபந்து ஏதோ ஹைதராபாத் ஹோட்டல்ல இருக்கிறதா கேள்விப்பட்டோம்ல, அதை உறுதிப்படுத்திக்கிட்டு அந்த ஊர் போலீஸுக்கு போன் பண்ணு. அவனை அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில வைக்க சொல்லு என்றார் சிங். லிங்க் அதை கேட்டுவிட்டு எழுந்தான். போன் அறைக்கு சென்றான். பேச ஆரம்பித்தான். அரை மணி நேரம் கழித்து திரும்பி வந்தான். சார், மார்க்கபந்து 1 வாரமா ஹோட்டலுக்கு வரலையா? எங்க போனான்னு தெரியாதான் என்றான். இரவு 7 மணிக்கு அந்த ஆபீஸ் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. ஆபீஸை சுற்றி சற்று பெரிதான காம்பவுண்ட். அதில் பாதி மங்களாக விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தாலும்
ஒரு மூலையில் மட்டும் பிரகாச விளக்குகள் ஜொலித்துக் கொண்டிருந்தன. சிங் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தார். இரவு 9 மணி இருக்கும். நகரின் சத்தங்கள் மெல்லிதாகிக் கொண்டிருந்தன. பூசினார் போல் ஒரு குளிர் எங்கும் நிறைந்து இருந்தது. சிங் ஒரு ஸ்டூலில் உட்கார்ந்திருந்தார். அவர் எதிரே இருந்த மூலையில் இடிந்த கட்டிடத்தில் உறவினர்கள் எடுத்துக்கொண்டது போக மீதி உடைந்த பிளந்த உபயோகமற்ற சாமான்கள் அத்தனையும் அங்கே கிடந்தன. அவற்றை ஏற்கனவே சிங் ஒரு முறை மேற்பூச்சாக பார்த்து விட்டார். அப்படி செய்து சில வாரங்கள் ஓடிவிட்டன. இப்போது ஒரு தீவிரத்துடன் அதை பார்க்க அங்கே உட்கார்ந்திருந்தார் சிங். 2 போலீஸ் சிப்பந்திகளும் 2 கூலி ஆட்களும் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். முதலில் வீட்டு சாமான்களாக தெரிந்தவை அனைத்தையும் அப்புறப்படுத்த சொல்லியிருந்தார் அவர். அப்படி எல்லாவற்றையும் தனியாக வைக்க சொல்லியிருந்தார். தெரியாத பொருள் ஏதாவது இருந்தால் அதை தம்மிடம் கேட்க சொல்லியிருந்தார் சிங். அந்த வேலைகள் நடந்து கொண்டிருந்த போதே சிங் பெரிய லிஸ்டுகளை கையில் வைத்துக் கொண்டு அவற்றை கண்ணால் ஆய்ந்து கொண்டிருந்தார். மனதில் பெரிய கவலை வீசியது. கேஸ் நல்ல சிக்கலாக இருந்தது. அதற்கு உதவக்கூடிய நபர்கள் எல்லோருமே அந்த விபத்தில் இறந்து விட்டார்கள். லிஸ்டில் தான் அவர் கவனம் அடிக்கடி திரும்பியது. மனசு பெரும்பாலும் அதில் இழுபடும் போது அதை விட்டு விட்டு விடுவது வழக்கம். மனசு ஏன் லிஸ்ட் மீது அலைபாய்கிறது? ஒவ்வொரு லிஸ்டையும் அதன் ஆண் பெண் பெயர்களையும் அவரவர் வயது என்னென்ன செய்து கொண்டிருந்தார்கள் ஆகிய எல்லா விவரங்களையுமே பார்த்து கொண்டிருந்தார். மனம் சுழிந்து எங்கெல்லாமோ ஒளிந்து கொண்டிருந்தது. கடைசியில் 2வது தளத்தில் அந்த 2வது பிளாட்டில் லயித்தது. அங்கே 2 ஆண் நண்பர்கள் மட்டுமே வசித்து வந்தார்கள். 40 வயது 45 வயது இப்படி. தொழில் ஆர்டிஸ்டுகள் என்று போட்டிருந்தது. அக்கம் பக்கம் விசாரித்ததில் அவர்கள்தான் ரொம்ப வசதியாக வாழ்ந்தவர்கள் என்று தெரிய வந்தது. எரிந்து கிடந்த பர்னிச்சர் பீரோ இவைகளில் நிறைய எண்ணிக்கைகள் அவர்களது பிளாட்டின் பொருட்கள் என்று பலர் அடையாளம் காட்டினார்கள். ஃப்ரிட்ஜ் இருந்தது. சோனி டிவி 29 அங்குல ஸ்கிரீன் தெரிந்தது. வாட்டர் ஹீட்டர், வயர்லெஸ் டெலிபோன் என்று பல நவீன நாகரிகங்கள் அந்த பிளாட்டில் இருந்தன. தவிர முழு பிளாட்டுமே ஏசி செய்யப்பட்டிருந்தது என்றார்கள். சாமான் இடிபாடுகளில் நிறைய அவர்களுடையதாக இருந்தது. அவர்களில் ஒருவர் பெயர் கணபதி, மற்றவர் பசுவதி. இரு பதிகளுமே அந்யோன்யமாக இருந்தார்கள் என்று கூறினார்கள். குடும்பம் ஏன் இல்லை? அதற்கு பதில் யாருமே கொடுக்கவில்லை. சரி, அப்போ பெண் விஷயம் உண்டா அல்லது குடி உண்டா? அந்த இரண்டில் எது இருந்தாலும், இரண்டுமே இருந்தாலும் கூட அதை அவர்கள் வெளியில் தான் வைத்துக் கொண்டிருப்பார்கள். இங்கே பிளாட்டில் எதுவும் செய்ய மாட்டார்கள். வேலை செய்வது, சாப்பிடுவது, உறங்குவதோடு சரி. சாப்பாட்டுக்கு வெளியே போய் ஹோட்டலில் சாப்பிடுவார்கள். அல்லது யாராவது பையன் எடுப்பு சாப்பாடு எடுத்து வருவான். மற்றவர்களிடம் பழகுவார்களா? பழக்கம் எல்லாம் வெறும் ஹலோவோடு சரி. மற்றவர்களுடன் பேசுவதற்கு நேரம் கிடையாது. அவர்கள் உண்டு, அவர்கள் வேலை உண்டு. சார், இத பாருங்க. ஏதோ கனமான கட்டை போல இருந்தது. சிங் அதை வாங்கி பார்த்தார். 3 அங்குலத்திற்கு 4 அங்குலம் நீண்ட சதுர கட்டை. ஓரங்களில் சிறு ஆணி அடித்த குழிகள். ஒருவேளை ஏதாவது பிளக்குகளாக இருக்கலாம். சரி, இங்கே இருக்கட்டும் என்று சொல்லி தன் பக்கத்தில் அதை போட்டுக்கொண்டார். பிறகு மீண்டும் லிஸ்டில் கண்ணோட்டமிட்டார். அந்த சின்ன பெண் நினைவுக்கு வந்தாள். பாவம், இப்போது யார் பொறுப்பில் இருக்கிறாளோ? ஸ்கூட்டர் வரும் சத்தம் திடீரென்று கேட்டது. லிங்க் தான் வந்து கொண்டிருந்தான். விசாரணைக்கு அவனை அனுப்பியிருந்தார் சிங். காம்பவுண்ட் ஓரம் வாகனத்தை நிறுத்திவிட்டு சிங்கை நோக்கி சற்று அவசரமாக வந்தான். அருகில் காலடி வந்ததும் அவர் நிமிர்ந்து பார்த்தார். குட் ஈவினிங் சார். உட்காரு லிங்க். சிப்பந்தி ஸ்டூலை கொண்டு போட அதில் அமர்ந்தான் லிங்க். வா, இப்படி தள்ளி உட்காரலாம் என்று சிங் சொல்ல இருவரும் தள்ளி போனார்கள். சார், நீங்க சொன்னதை நான் விசாரிச்சுட்டேன். சரி, வசந்துக்கும் அந்த கட்டடத்துக்கும் எப்படி தொடர்பு வந்ததுன்னு கேட்டீங்க. நல்ல வேளையா பேங்க் ஊழியர் ஒருவரே அதே தெருவுல இருந்தார். அவர் சொன்னார். சிங் நிமிர்ந்து பார்த்தார். பேங்க்ல ஏதோ சாவநீர் போட்டாங்களாம். அதுக்கு வசந்த் தான் பொறுப்பா இருந்தானா. வசந்துக்கு எப்பவுமே ஹை டேஸ்ட் உண்டாம். நல்ல லேஅவுட் பண்ணி பத்திரிக்கைங்க தீபாவளி மலர் போடுற மாதிரி
சாவநீர் கொண்டு வர விரும்பினானா. அதுக்காக அந்த கணபதி பசுபதி கிட்ட வந்தானா. அதுல இருந்து அவங்களுக்குள்ள தொடர்பு ஆரம்பிச்சுதான். ஓ, சரி, இப்ப புரியுது. சாவநீர் புரசரிக்கிற வேலைக்காக 3 மாசம் அடிக்கடி வந்தானா. அப்பதான் அந்த நித்யாவோட பழக்கம் ஏற்பட்டுதான். ஓ, ரைட்டு. மார்க்க பந்துவும் நாகசாமியும் நண்பர்கள். ஒருத்தர் பிளாட்டுக்கு ஒருத்தர் போவாங்களாம். சரி, பொதுவா அந்த வீட்டுல இருக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளுமே நித்யா கிட்ட ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசிட்டு போவாங்களாம். எல்லோருக்கும் அவ மேல பிரியம் உண்டா. காரணம் அவ அழகுனால. ரைட்டு என்றார் சிங். அவளும் யாரு பேசினாலும் சுபாவமா பேசுவாளாம். ஆனா தன் பழக்க வழக்கத்துல ரொம்ப கரெக்டா இருப்பாளாம். ஒரு குறை இருக்காதாம். நல்ல கேரக்டர் இல்லையா? ஆமா சார், ரொம்ப நல்லவளா. யாரும் அவகிட்ட வரம்பு மீறிட முடியாதாம். சிங் விரல்களால் கண்ணை விழித்தார். சார், அந்த வசந்த் அவளை பிளாக்மெயில் பண்ணி இருக்கணும். எதை வச்சு பண்ணி இருக்க முடியும்? அவ எதுக்காக பயப்படணும்? லிங்க் கண்ணை விளக்கினான். அங்கதான் சார் எனக்கும் இடிக்குது. ஏன் லிங்க், அவளுக்கும் இந்த வெடிகுண்டு விபத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்க முடியுமா? லிங்க் கண்ணை தாழ்த்தினான். இருக்க முடியாது சார். சரி, அவளையே விடு. வேறு யாருக்காவது தொடர்பு இருக்க முடியுமா? யாருக்கும் அந்த அரக்கமனம் இருக்கும். அத்தனை குடும்பத்தையும் கொல்ற மாதிரி வெடி வச்சு, இதெல்லாம் பயங்கரவாதிகள் செய்யற வேலை சார். அப்போ அதுக்கு தொடர்புடைய ஆசாமி மார்க்க பந்து தான். சிப்பந்தி ஒருவர் வந்து இன்னொரு பொருளை கொடுத்தார். அது சின்னதாக இருந்தது. உலோகம் போல இருந்தது. ஆனால் ஒரு காகிதத்தை போல கிழிந்திருந்தது. சின்ன துண்டுதான் அது. அலுமினியமா ஈயமா? இங்க கிடக்கட்டும் என்று பக்கத்தில் போட்டார் சிங் அதை. இப்போதுதான் அவருக்கு சட்டென்று நினைவு வந்தது. அந்த நீண்ட சதுரக்கட்டை, இந்த உலோக தகடு, இதெல்லாம் அச்சடிக்கிற பிளாக் சம்பந்தமாக இருக்க வேண்டும். 2 பதிகளும் லே அவுட் ஆர்டிஸ்டுகள் ஆயிற்றே. சில சின்ன பிரஸ்களில் இன்றும் இந்த பிளாக் உபயோகப்படுத்துகிறார்கள். மார்க்கபந்து என்று உச்சரித்தார் சிங். அந்த ஆளு ஏன் இப்போ தலைமறைவா போகணும்? அவன் மட்டும் இல்ல சார், இந்த நாகசாமி, வசந்த் எல்லோருமே ஏன் தலைமறைவாகணும்? அது நல்ல பாயிண்ட் லிங்க். சிங் முகவாயை வருடினார். சிப்பந்திகள் இன்னும் பல பொருட்களை கொண்டு வந்தார்கள். அவைகளையும் தம் அருகே வாங்கி வைத்துக் கொண்டார் சிங். அதை பிரிக்கும் வேலை 1 மணி நேரம் எடுத்தது. கடைசியில் அவர்கள் ஒரு நசுங்கிய குப்பை கூடையை கொண்டு கொடுத்தார்கள். உள்ளே பல காகிதங்கள் கசக்கப்பட்டு கிடந்தன. ஒன்றை எடுத்தார் சிங். திறந்து பார்த்தபோது அது கணபதி பசுபதியின் லெட்டர் ஹெட்டாக இருந்தது. இது இங்கே இருக்கட்டும் என்று வைத்துக் கொண்டார் சிங். அதற்கு மேல் சிங் யோசனையிலேயே இருந்தார். சிப்பந்திகள் அவ்வப்போது பொருட்களை கொண்டு காட்டிய வண்ணம் இருந்தார்கள். இரவு 11 மணிக்கு வேலைகளை நிறுத்தினார்கள். சிங்கு பொறுக்கி வைத்த சாமான்களை சிப்பந்திகள் ஆபீஸில் கொண்டு வைத்துவிட்டு விடைபெற்று போனார்கள். சிங்கும் லிங்கும் மெல்ல போனார்கள். லிங்க், இப்ப ஒண்ணு செய்யலாம். இந்த வசந்த் நித்யா மேல நாம கவனம் செலுத்துவோம். அவங்க எங்க போனாங்கன்னு கண்டுபிடிச்சா அது நம்ம கேஸுக்கு வழி பிறக்குதான்னு பார்ப்போம். இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.